அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பதிவை பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பதிவில் முதலாவதாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய செய்தி தமிழ்நாட்டில் அமையக்கூடிய திறன் மையங்கள் தொடர்பாகத்தான் இன்னைக்கு நாம் பேச இருக்கோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய நிலையில் வெவ்வேறு முக்கிய நிறுவனங்களுடைய மூத்த அதிகாரிகளை சந்தித்து வரார். இந்த சந்திப்பினுடைய நீட்சியாக முக்கிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. நேற்று ஈட்டான் நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகளுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 200 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு சார்ந்த இந்த முதலீடுகள் என்பது மேற்கொள்ளப்படும். இதன் மூலமாக 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈட்டான் நிறுவனத்தை தொடர்ந்து அஷூட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த 2 நிறுவனங்களும் ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களுடனான சந்திப்புக்கு பிறகு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்கள் எந்த துறையில் முதலீடு செய்ய இருக்கின்றன என்றால் பவர் மேனேஜ்மெண்ட் இந்த செக்டாரில் தான் அவங்க முதலீடு செய்ய போகிறாங்க. அண்மையில் தமிழ்நாட்டில் பசுமை ஆற்றல் உற்பத்தி துறையில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒப்பந்தங்கள், அதற்காக வரக்கூடிய முதலீடுகள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மின் வாகனங்களுடைய உற்பத்தியும் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதை சார்ந்த உற்பத்தியுடைய ஒரு ஆன்சிலரி டிபார்ட்மெண்ட்டாக தான் அதை கருத முடியும். அதற்கான முதலீடு என்பது ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் கிடைத்திருப்பது என்பது வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, பிற வரக்கூடிய நாட்களில் கூடுதலான முதலீடுகளையோ உற்பத்தி மையங்களையோ இங்கே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் தொழில் நிபுணர்கள் கருத்து சொல்றாங்க. இந்த முதலமைச்சருடைய இந்த பயணம் முழுக்க சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ நகரங்களை மையப்படுத்தியிருக்கு. அதிக திறன் மிக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முதலீடுகளை தான் இந்த பயணம் அப்படின்றது தற்போது வரைக்கும் ஈர்த்திருப்பது கவனிக்கத்தக்கது. உதாரணத்திற்கு கூகுள் நிறுவனத்துடைய R&D சென்டர் ஆகட்டும், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் ஆகட்டும், இவங்க எல்லாமே சென்னையிலையும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய பிரதான இடங்களையும் ஏற்கனவே அவங்களோட சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. டேட்டா சென்டர் தமிழ்நாட்டில் அமையிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரியான முதலீடுகள் அப்படின்றது தொகையின் அடிப்படையில் குறைவாக இருந்தாலும் கூட இதுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றது அந்த தொழில் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.